நம்மளோட பேக்கிங் சேனலில் ரோஸ் மில்க் கேக் வீடியோ போடும்போதெல்லாம் அதில் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வந்துட்டு அக்கா இந்த ரோஸ் மில்க் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிருப்பீங்க. நான் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கேன். இருந்தாலுமே தனியாக இந்த ரெசிபி சேனலில் போடும்போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ட்ரெஸ்லீச்சஸ் ரோஸ் மில்க் தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பால் நல்லா திக்காக இருக்கிற பால் எடுத்திருக்கேன். இது கூடால ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு ஸ்வீட்னஸ்க்கு வந்து கண்டன்ஸ் மில்க். இவ்வளோ தாங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவை வந்து கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது கூடால வந்துட்டு ஒரு 50லேருந்து 100 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டன்ஸ் மில்க். அப்புறம் ஃப்ளேவருக்கு ரோஸ் மில்க் மிக்ஸ் உண்டு பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்தே ஆகணும். இது ட்ரெஸ்லீச்சஸ் ரோஸ் மில்க்குங்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் பாலே போதும். அது நல்லா திக்காக பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் கடையில் ரொம்ப தண்ணியாக கிடைக்குது. நல்லா திக்கான பால் எடுத்துக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ வந்துட்டு சின்னதாக ஒரு இந்த ஃபுட் கார்ட் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோஸ் மில்க்கை நீங்கள் அங்கே சேல்ஸ் கூட பண்ணலாம். ஏன்னா இந்த ரோஸ் மில்க்குக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கேக் வாங்கும்போது தனியாக ரோஸ் மில்க் கூட கேட்பாங்க. அக்கா ஒரு டப்பாவில் போட்டு கொஞ்சம் ரோஸ் மில்க் கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால தான் நான் இவ்வளோ இதாட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே இந்த ட்ரெஸ்லீச்சஸ் ரோஸ் மில்க்கை ஒருக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேக்கரியிலலாம் அந்த வெனிலா ஃப்ளேவர் டீ கேக் கிடைக்கும் தெரியுமா, அது வாங்கிட்டு அது கூடால நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோஸ் மில்க் வந்து கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா டீ கேக் வந்துட்டு நம்ம எவ்வளோ ரோஸ் மில்க் விட்டாலுமே அப்படியே குடிச்சிட்டு அப்படி புஸ் புஸ்ன்னு இருக்குமா, அதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.